நான் உங்க ஷெஃப் ராம்குமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது ஒரு டெசர்ட் செய்ய போறோம். டர்க்கிஷ் செமோலினான்னு சொல்லிட்டு வாங்க ஒரு சூப்பரா ஒரு டெசர்ட் செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டர்க்கிஷ் செமோலினா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ரவா ஹல்வா மாதிரி தான். ஸோ அதுக்குள்ளே ஐஸ்கிரீம் ஸ்டஃப் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 150 கிராம் அன்சால்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் அதில் 250 கிராம் ரவா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரவை வந்து நம்ம கேசரிக்கெலாம் வறுக்கிற மாதிரி நார்மலாக லைட்டாக வறுக்கக்கூடாது. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுக்கணும். ஸோ அந்த கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரவை நல்லா ரோஸ்ட் ஆகி அந்த பொன்னிறம் வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம 500 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரவையோடு சேர்த்து அதையும் நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஹாட் வாட்டர் போட்டு வச்சுக்கோங்க. அந்த ஹாட் வாட்டர்லேருந்து ஒரு 500 ml ஹாட் வாட்டரை இப்போ அதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது நல்லா வேகட்டும். நம்ம தண்ணி ஆட் பண்ண சொல்ல ரொம்ப அதிகமாக ஊற்றிடக்கூடாது. அப்படி ஊற்றினா அந்த கேசரி மாதிரி அந்த ரவை வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். இது வந்து லைட்டாக அந்த நொறுநொறுப்பு தன்மை இருக்கணும். அப்போ தான் அதோடைய அந்த ஸ்டிஃப்னஸ் நல்லா நிற்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் கரெக்டாக ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெண்ணிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா திக்காக ஆரம்பிக்குது. இப்போ வாட்டர்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த பதம் பார்த்துக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் க்ளீன் ட்ராப் ஆட் பண்ணிக்கலாம். க்ளீன் ட்ராப் இல்லைன்னா நீங்கள் இது மாதிரி கவர் கூட போட்டுக்கலாம். ஏன்னா அதை டீமோல்ட் பண்ண சொல்ல உங்களுக்கு எதுவும் ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ரவை ஸ்வீட்டை இதில் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு பவுல் ஷேப் மாதிரி நம்ம பண்ணிக்கணும். ஸோ ஸ்பூன் யூஸ் பண்ணியோ இல்லை நீங்கள் ஒரு க்ளவுஸ் யூஸ் பண்ணியோ நீங்கள் இந்த மாதிரி பவுல் ஷேப் பண்ணிக்கோங்க. சென்டரில் ஸ்டஃப் பண்ணுற அளவுக்கு இடம் விடுங்க. பவுலில் சுற்றி இந்த ஸ்வீட்டை அரேஞ்ச் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் ஷேப் வந்துருச்சு. நல்லா அந்த கிராக்லாம் இல்லாமல் நல்லா ஷைனிங் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெடி பண்ண பவுலில் எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஐஸ்கிரீம் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக போயிட்டாலும் ஸ்டஃபிங் வந்து வெளியே வந்துடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஐஸ்கிரீம் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஐஸ்கிரீம் உள்ளே ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறம் மேலே மறுபடியும் அந்த ரவா ஸ்வீட்டை மேலே வச்சு கவர் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த உள்ளே இருக்க ஐஸ்கிரீம் தெரியாத மாதிரி ஃபுல்லாக வச்சு மோல்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பிளேட் யூஸ் பண்ணி இப்போ இதை டிமோல்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பிளேட்டில் இந்த டெசர்ட்டை ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்களோ அதில் டிமோல்ட் பண்ணிக்கோங்க. சூப்பராக அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ ஃபைனலாக இதுக்கு மேலே சாப்டு பிஸ்தா நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒண்டர்ஃபுல்லான டர்க்கி செமோலினா டெசர்ட் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெசர்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு ரெசிபி வீடியோல பார்க்கலாம். சைனிங் ஆஃப், உங்கள் ராம்.